அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணம் முன் கூரெங்கே. பாதாளம் முன் ஜெயம் எங்கே. மரணம் முன் கூரெங்கே. பாதாளம் முன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்து
சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமே குரங்கே, மரணம்மன் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணம்மன் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நமக்குள் இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவாதிபதியை நாம் பெற்றிருக்கிறபடியா மரித்தவரை தேடுவது போல் நாம் தேடாதபடி நமக்குள் இருக்கிறவர் உயிருள்ளவர். உயிருள்ள தேவனை பெற்றிருக்கிறபடியா எல்லாவற்றையும் ஜெயமெடுத்தவர், பாதாளத்தை ஜெயமெடுத்தவர், எல்லாவற்றையும் ஜெயமெடுத்தவர். உனக்குள்ளும் எனக்குள் இருக்கிறவர் அவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம் நாமம் உயரணும். உம்முடைய நாமம் மாத்திரம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே. நீர் வந்த நோக்கங்கள், வந்த திட்டங்கள், வந்த தீர்மானங்கள், உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை பெறணும் ஆண்டவரே. உங்க நாமத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் பெருங்காற்று அடங்கும் ஆண்டவரே, கடல் இரண்டாய் பிளங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் மரித்த எல்லா காரியங்களும் எங்கள் சரீரங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தேவன். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். ஓ ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா.
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெரும் காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் நாமம் ஓ மகத்துவத்தின் நாமம் உன்னதத்தின் நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம் ராஜாதி ராஜாவின் நாமம். ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஓமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். சாவை வென்றவர், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், எல்லாவற்றையும் வென்றவர், உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர், ஜீவனுள்ளவர். ஓமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ளவர், வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் நீர் ஒருவரை எஜமானாய் இருக்கிறபடியால் ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். உமக்கு மகிமை. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம்
சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர். சாவை வென்றவர் என் மனவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடு. ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். உனக்குள்ளும் எனக்குள்ளும், ஓ ஹalleluya, உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவிக்கிற ராஜாதி ராஜா ஜீவிக்கிறார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவா. கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் ஒரு புதை. நமக்கு கிடைத்த பாக்கியம், நமக்கு கிடைத்த பொக்கிஷம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. இதைவிட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறவர் ஜீவனுள்ளவர். மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், எல்லாவற்றை வென்றவர். உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் ஜெயம் பெற்றவர். ஜெயிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. என் பாவம் எல்லாம், என் சாபம் எல்லாம், என் நோய்கள் எல்லாம், என் பயங்கள் எல்லாம் போக்கிவிட்டார். ஓ பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார்.
சர்வ வல்லவர். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லவர். ஓ, அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர். ஓ, சர்வத்தையும் ஆளுகிறவர். என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். எஸ் லார்ட், எல்லாவற்றையும் வென்றவர், எல்லாவற்றையும் வென்றவர். முடியாது என்ற வார்த்தையை இயேசுவிடம் இல்லை, நடக்காதது என்ற வார்த்தையை இயேசுவிடம் இல்லை, இயலாதது என்ற வார்த்தையை இயேசுவிடம் இல்லை. அந்த தேவன் தான் உனக்குள்ளும் எனக்குள்ளும் செயலாற்றி செயல் புரிந்து கொண்டிருக்கிறவர். அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். முடியாத என்ற வார்த்தையை முற்றுப்புள்ளி வைத்தவர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து அவர் செயலாற்றி அவர் மகிழத்தக்கதாய் என் இயலாமையில், என் முடியாத நேரத்திலே அவர் செயலாற்றுகிறவர். நடக்காத நேரத்திலே அவர் செயல் புரிகிறவர். ஓ ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகுது, விடாய்த்த போகுது, முடியாது என்று உட்காரும் பொழுது என் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிறவர் முடியும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரிய காரியத்தை நான் உனக்குள் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் முடியும், என் இயேசுவால் எல்லாம் நடக்கும். இயலாத என்ற வார்த்தை ஒன்றுமே இல்லை. இயலாததை துவக்குகிறவர், இயலாததை நடத்துகிறவர், இயலாததை வாழ செய்கிறவர், இயலாததை ஆசீர்வதிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. என் இயேசு ஒருவரால் தான் ஆகும். ஓ என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோடும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூட்டும். ஆகாயத்து பட்சிகளை போஷித்தீரென்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும்
இதுவரை நடத்தினவர், இதுவரை உதவி செய்தவர், இதுவரை கைவிடாத தேவன். ஓ ஹalleluya! என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். துதியும் கனமும் மகிமை புகழும் எங்கள் ராஜாதி ராஜா, உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். ஓ, அவர் இன்று மாத்திரம் உயிரோடு இல்லை, என்றென்றும், நேற்றும், இன்றும், என்றென்றும் என் தேவன் ஜீவிக்கிறவராய், நம்மோடு இருக்கிறவரை ஸ்தோத்திரிங்க. உன்னதத்தின் தேவன் எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபையின் சார்பில் உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த நாளை ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த வேலையை ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஈஸ்டர் திருநாளுக்கு ஜெபிக்கிறோம், உயிர் தெழுந்த நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாள் ஆயிரும். அடியன் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறது குறிப்பாக உயிர் தெழுதல் அந்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் எத்தனையோ மகான்கள், மத தலைவர்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் கல்லறைக்குள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஒன்றுதான் திறக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் வந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னும் கல்லறைக்குள் இருக்கிறதை நாம் பார்ப்போம். அநேக விதமான கல்லறைகள் உலகம் முழுவதுமாய் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஒரு கல்லறை மட்டும் திறக்கப்பட்டது. அந்த கல்லறை வாசலிலே எழுதப்பட்டுள்ள எழுத்து என்ன? He is not here for he is risen. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று அந்த கல்லறையின் வாசலில் எழுதியிருப்பதை நாம் அங்கு பார்க்கலாம். மத்திய 28 அதிகாரம் 1 முதல் 6 உள்ள வசனங்களை நாம் படிக்கலாம். மத்திய 28 1 முதல் 6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்போது ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார். இப்போது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை முழுதுமாக எருசலேம் பட்டணம் நிசப்தமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மிகுந்த பரபரப்பு. இயேசு சிலுவை சுமந்து போகிற காட்சிகள், சிலுவையை அறையப்படுற காட்சிகள், எங்கு பார்த்தாலும் அழுகை, கூக்குரல், அந்தகாரம், இருள் சூழ்ந்தது. இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை நடந்தது. ஆனால் சனிக்கிழமை மிகுந்த நிசப்தம், டெட் சைலண்ட். இப்போது ஞாயிற்றுக்கிழமை அதே ஒரு நிசப்தம் தான். ஆனால் அந்த அதிகாலை வேளையில இன்னும் விடியலை, விழுந்தும் விடியாமல் இருக்க ஒரு நேரம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசு வைத்திருக்கிற கல்லறையை பார்க்க வருகிறாங்க. எதற்காக? யூத முறைப்படியாக சில சடங்கு அவங்க செய்வன், முறைகள் செய்வன். அவருடைய கலாச்சாரம் அது. அப்போது அங்கு கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லறையை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். வசனம் சொல்வது, அப்போது பூமி மிகவும் அதிர்ந்தபடினால், பூமி அதிர்கிறது. ஒரு தூதன் தான் வரான். ஒரு தூதன் வந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த வருகையானது பூமி அதிர்கிறது. வந்து என்ன செய்கிறான்? வாசல் இந்த கல்லறையை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். வாசல் இருக்க கல்லை புரட்டி அதன் மேலே உட்கார்ந்தான். இயேசு வைத்திருக்கிற கல்லறை வாசலில் ஒரு வட்டமடிவான் ஒரு கல் போடப்பட்டிருக்கு. கல்லறை திறந்தது இயேசு வெளியில வருவதற்காக இல்லை, இயேசு ஏற்கனவே உள்ளே இல்லை. கல்லறை திறந்த நோக்கமானது வந்திருக்கிற இந்த 3 ஸ்திரீகளும் உள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். அதுக்காக தான் அந்த கல்லை அவன் புரட்டினான் என்பதை நாம் மறக்கூடாது. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையா இருக்கு. தூதனை பார்க்கும்போது
மின்னல் போல இருக்கிறான். நம்முடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையா இருந்தது. விவரிக்க முடியாத காரியங்களை இங்கு மத்திய நமக்கு சொல்லுகிறான். காவலர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவை ஆனார்கள். அந்த கல்லறை வாசலிலே காவல் காக்கும்படியாக ரோம் அரசாங்கம் சில காவலை வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை சீடர்கள் அந்த உடலை எடுத்துக்கொண்டு போய் அவர் உயிர் தெழுந்தார் என்று ஏதாவது பொய்யான தகவலை சொல்வார் என்று அவங்க நினைத்து கல்லறை வாசலிலே சில காவலர் வைத்திருக்கிறாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சி கல் புரட்டப்படுகிறது. ஒரு தூதன் வருகிறான், அது மேல உட்கார்றான். அதை பார்த்த உடனே அங்கிருந்த காவலருக்கு பயத்தினாலே திடுக்கிட்டு நினைச்சாங்க, கீழே அப்படியே மயங்கி விடுறாங்க. செத்தவரை போல அவள் விழுதுவாங்க. வேதம் கூறுகிறது. தூதன் ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அப்போது ஒரு பக்கமா அவங்க பயந்து விழுந்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கமா அங்க தூதன் சொல்றான், நீங்கள் பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். நீங்க வந்த காரியத்தை நான் அறிவேன். நீங்கள் வந்தது எதுக்காக வந்தீங்க? சிலுவிலே அறையப்பட்ட இயேசுவை பார்க்க தான் வந்தீர்கள் என்று அந்த தூதன் சொல்றான். சொல்லி என்ன சொல்றான் அவன்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அப்போது அந்த தூதன் சொல்றான், he is not here for he is risen. அவர் இங்கே இல்லை, அவர் என்ன சொன்னாரோ சொன்னபடி உயிர் தெழுந்தார். சரி, உள்ளே வந்து பாருங்க தூதன் அழைக்கிறான். அப்போது உள்ளே அவங்க போய் பார்க்கும்போது அங்கே இயேசு இல்லை. அவர் உயிர் தெழுந்த அந்த காரியங்களை இந்த 3 ஸ்திரீகளும் பார்த்ததாக வேதம் கூறுகிறது. சரி, அடுத்து வேகமாக யோவான் 20ஆம் அதிகாரம் போகும். இப்போது உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த பிறகு நடக்கிற சம்பவம் என்ன? உயிர் தெழுந்த பிறகு பல சம்பவம் நடக்கிறது. அதிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் யோவான் 20:19 முதல். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம், அதாவது அவர் உயிர் தெழுந்த தினம், சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயத்தினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு இயேசு இல்லை, ரோம அரசாங்கம் பிடித்து தூதர்கள் எல்லாம் அவங்களே கொண்டு விடுவார் என்ற பயத்துல சொன்னாங்க. அவங்க அந்த மேல் மாடியில ஒரு அறையில் இருக்கிறாங்க சாயங்கால வேளையில. அப்போது கதவுகள் உள்பக்கமாய் பூட்டி இருக்கிறார்கள். இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போது பூட்டப்பட்டிருக்கிற கதவை இயேசு தட்டவில்லை. அவர் இப்போது அவர் மகிமையின் சரீரமா இருக்கிறார். அதனால் மனிதனுடைய சரீரம் தான் வர வேண்டுமானால் கதவு திறக்க வேண்டும். இது மகிமையின் சரீரம். அதனாலே அந்த கதவுக்கு உள்பக்கமாக இயேசு வந்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல்ல தேவன் விரும்புகிற காரியம் சமாதானம் தான் நமக்கு தேவன் கொடுக்கிறார். சமாதானம் இருக்குமானால் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவளுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு தம்முடைய கையில் அடிக்கப்பட்ட ஆணி, காலில் அடிக்கப்பட்ட ஆணி, விழாவை காண்பித்தார். இதை பார்த்த உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் சொன்னபடி உயிர் தெழுந்தாலும் சந்தோஷப்படுவதை வாசிக்கும். இயேசு மறுபடியும் அவருடைய நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். 2வது முறையா சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா எதற்கு என்ன அனுப்பினாரோ அதே பணிக்காக, வேலைக்காக, ஊழியத்துக்காக நான் உங்களை அனுப்பு என்று ஆண்டு சொல்றார். இப்போது என்ன செய்தார்? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை ஆதாம் ஊதினாரோ அதே போல அங்க இருக்கிற சீடர்கள் மேலே தம்முடைய ஆவியை ஊதி சொல்றார், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய ஆவி ஊற்றுகிறார். இதனாலே பரிசுத்த ஆவி இருந்தால்தான் ஆண்டுடைய பணியை செய்ய முடியும் என்று வேதம் போதிக்கிறது. இப்போது நடக்கிற காரியம் என்ன? எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்கள் மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படாது. ஆண்டு சொல்ற, நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அதே போல உங்கள் பாவத்தை நான் மன்னிப்பேன். நீங்கள் மன்னிக்காமல் இருக்கும் போது உங்கள் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு இயேசு சொல்வதை நாம் அங்க வாசிக்கிறோம். சரி, நாம் இப்போது 26ஆம் வசனத்துக்கு வரும். இப்போது இயேசு வரும்போது அங்க தோமஸ் இல்லை. மறுபடியாக அப்போது தாமஸ் வருகிறார். அப்போது தோமஸ் சொல்றார், இயேசுடைய காயங்களை பார்த்தால் தான் நான் விசுவாசிப்பேன். தோமஸ் சொல்லும்போது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்.
தோமாவோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 8 நாளுக்கு பிறகு வரார். இப்போது தோமா உள்ள இருக்கிறார். உள்ளே கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. முதல் முறை எப்படி வந்தாரோ அதே போல இப்போது உள்ளே வரார். வந்து இப்போது 3வது முறையா சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்போது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி கைகளையும் பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியர் என்றார். ஆண்டு சொல்றார் தோமாவை பார்த்து, இப்போது தோமா உடைய விரலை எடுத்து என்னுடைய விழாவிலே போட்டு பார், என் கையிலே போட்டு பார், அப்போது அபிசுவாசியா இராமல் என்று தோமாவுக்கு தேவன் சொல்லுது வாசிக்கிறோம். அப்போது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவன் என்றார். இப்ப தோமா என்ன சொல்ல அவரை பார்த்து, என் ஆண்டவரே என் தேவன் என்று கதறுவதாக வேதம் போதிக்கிறது. 29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் சொல்றான். நீ என்னை கண்டதினாலே பார்த்தாலும் விசுவாசம் கூட என்னை காணாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க பாக்கியவான் என்று வேதம் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். இப்படியாக இயேசுடைய உயிர்த்தெழுதலை கண்ட சாட்சிகளை நாம் பார்க்கணும். இயேசுடைய உயிர்த்தெழுதலை கண்ட சாட்சிகள், ஐ விட்னஸை பார்க்கணும். யோவான் 20ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். மகதலினா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்ன சீசருக்கு அறிவித்தார். வெறும் இது கேட்டது காரியம் இல்லை, அவர் உயிர்த்தெழுதலை கண்ட ஐ விட்னஸை பார்க்கணும். மகதலினா மரியாள் போய் சொல்றாங்க, கர்த்தரை நான் கண்டேன் என்று அங்கு தான் கண்ட அந்த நிகழ்ச்சியை சொல்லி வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஐ விட்னஸ் தான் மிக மிக முக்கியமானது. கேட்பதை காட்டிலும் சொல்வதை காட்டிலும் பார்ப்பது மிக மிக முக்கியமான இருக்கா. அதனால் ஐ விட்னஸ். இப்போது இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்து அந்த ஸ்திரீகள் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32 அங்கு பேதுரு சொல்றார். என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பேதுரு சொல்றார், இயேசுவை எழுப்பினார், அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அதனால் ஐ விட்னஸ் அநேகத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4-5 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு பின்பு 12 அவர் தரிசனமானார். இப்போது பேதுரு பவுல் சொல்றார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் இருக்கிறாங்க, வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார், அநேகருக்கு அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லி வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சிகள் ஐ விட்டு நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இரத்த சாட்சியாய் மரித்தாங்க. ஜனங்கள் உண்மைக்காக தான் மரிப்பாங்க, பொய்க்காக மரிக்க மாட்டார்கள். ஒன்று நாம் நினைவு கூற வேண்டும், ஒருவன் மரிக்கிறான்னு சொன்னால் அவன் உண்மைக்காக தான் மரிப்பான். அதே போல இங்க பார்க்கிறோம், ஆண்டவராக இருக்கிற இயேசுவுக்காக சீசர்கள் செய்தாங்க, அவங்க இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பேதுரு பார்க்கிறோம், பேதுரு சிலுவிலே தலைகீழாக தொங்க விடப்பட்டார். ஆந்திரியா பார்க்கிறோம், அவர் எக்ஸ் வடி உள்ள கட்டையிலே அவர் கொல்லப்பட்டார். யாக்கோவை பார்க்கிறோம், தலை துண்டிக்கப்பட்டது. யோவானை பார்க்கிறோம், இயற்கையான மரணம். பர்த்துமேலை பார்க்கிறோம், பர்த்தோமேலை பார்க்கிறோம், அவர் உயிருடன் தோல் உரிக்கப்பட்டார். மத்தையை பார்க்கிறோம், கோடாரியால் கொல்லப்பட்டார். தோமாவை பார்க்கிறோம், ஈட்டியால் கொல்லப்பட்டார். யாக்கோவை பார்க்கிறோம், சிறிய யாக்கோவை பார்க்கிறோம், அடித்து கொல்லப்பட்டார். யூதாவை பார்க்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டார். சீமோனை பார்க்கிறோம், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பிலிப்பு பார்க்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டார். இப்படியாக அங்கு உண்மை கண்டதினாலே இவர்கள் தங்கள் ஜீவனை ஆண்டவருக்காக கொடுத்து நம்ம ஆசையும். 1ஆம் நூற்றாண்டிலே என்ன செய்றாங்க? 1ஆம் நூற்றாண்டிலே குறைந்தது 7 கோடி கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க. சில ஆண்டுகள் முன்னே கூட என்ன பார்க்கணும், அநேக விதமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை நாம் ஒவ்வொரு முறை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். உலகம் முழுதுமாக தங்கள் விசுவாசத்துக்காக 6 நிமிடத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் கொல்லப்படுகிறான். இயேசு உயிர்த்தெழுதல் சாட்சி பூர்வமாக இருந்தால் கூட அது அநேக விவாத பொருளாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுதலை இன்னும் ஜனங்கள் பார்க்கல. அதனால வேதம் சொல்வது ஜனங்கள் நம்பவில்லை. வேதம் சொல்லுகிறது. இப்போது முன்னே நாம் படித்தவனமாக அங்கு அநேகர்
கண்டதனால் விசுவாசித்தாங்க. ஆண்டு சொல்றார், காணாத விசுவாசிக்கிற பாக்கியவான். நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசுவை இன்னும் காணல, ஆனால் கூட அவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். எபேசியர் 2:14 அங்கு வேதம் சொல்ற காரியம் என்ன? எபேசியர் 2:14 எப்படி எனில், அவரே தம்முடைய சமாதானக்காரனாகி இரு திரையும் ஒன்றாக்கி பகைமை நின்று பிரிவினை நடுச்சுவரை தகர்த்தார். ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். நாம் அவரை அறியவும் நமக்குள் இருக்கும் பகையை பிரிவினையும் தகர்த்ததாக அவர் உயிர்த்தெழுந்தார் வேதம் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 15 நாம் பார்க்கும்போது யோவான் நம்ம சொல்ற காரியமானது. யோவான் 15 13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் சொல்றார், இயேசுடைய அன்பை நாம் பார்க்கும்போது அந்த அன்பு அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு உலகத்தில் இல்லை என்று யோவான் சொல்வதை வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவராக இருக்கிற உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் நாம் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாதது விசுவாசிக்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 பேதுரு 1 கடைசியில் இருக்கு பாருங்க. 1 பேதுரு 1 13 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராயிருங்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு உயிர் தெழுந்தார் என்று பூரண நம்பிக்கை உள்ளவராய் நாம் இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. அதனால் கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவன் ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய உயிர்த்தெழுதல் விசுவாசிப்போமானால் அப்ப நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம். இந்த உயிர்த்தெழுதல் உலகத்துல எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்குது, ஆனால் இயேசுடைய கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கிறது. இப்போது அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு தான் நாம் கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதுமாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த ஈஸ்டர். இந்த நாளிலே கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரங்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன். God bless you. Take care.